அக்கா என்னக்கா இந்த கடைக்கு வந்திருக்கியா? கொலுசு வாங்க வந்திருக்கேன் குழந்தை. அக்கா யாருக்குக்கா? உங்களுக்கா? இல்ல குழந்தை, எங்க அண்ணன் மாவா ஜெனிக்கு வாங்க போறேன் பாத்துக்க. என்னக்கா நீங்க வாங்க போறியா? ஜெனிக்காவி அம்மா வாங்கி கொடுப்பாவளே. அம்மா வாங்கி கொடுத்துக்க, அவளை கொடுக்கலையோ நான் ஒன்று வாங்கி கொடுக்கலான்னு நினைக்கிறேன் குழந்தை. இதாத்த அவளுக்கு நடக்க போது பத்தியா, அதனால வாங்கி கொடுக்க போறேன். கல்யாணத்துக்கு தானக்கா வாங்கி கொடுப்பாவ? குழந்தை கல்யாணத்துக்கு ஏதாவது நகை வாங்கி கொடுக்கணும் பாத்துக்க, தங்கத்துல. அப்படியா? சரிக்கா வாங்கி கொடுங்க. ஜெனி இங்க வா. என்னத்த? ஜெனிமா அத்தை உனக்கு ஒரு கொலுசு வாங்கி தரேன். எந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு கொஞ்சம் பாருமா. சரிட்ட பாக்கேன். தம்பி இந்த பிள்ளைட்ட அந்த கொலுசு எல்லாம் எடுத்து காமியா. அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவ எடுத்துக்கிட, கொஞ்சம் எடுத்துக்கொடு. சரிக்கா எடுத்து தரேன். இதுல இருக்கிறதுல எந்த மாடல் பிடிக்குதுன்னு பாருமா. ஜெனி நல்ல பட்டையை பார்த்து எடு, அப்பதான் நல்லா பழக்கம் பாத்துக்க. சரிட்ட இதை பாக்கேன். உங்களுக்கு பட்டையா இருக்க கொலுசு தான் பிடிக்குமாக்கா? ஆமா குழந்தை, பட்டையா இருக்க கொலுசு போட்டோம்னா தான் கால் நிறைஞ்சாப்புல கிடக்கும்ல, நல்லா இருக்கும் பாத்துக்க. எனக்கு வயசு பிள்ளையா இருக்கும்போது எங்க அப்பா ஒரு கொலுசு வாங்கி தந்தாவ. அதை வந்து வாழைப்பூ மாடல் கொலுசுன்னு சொல்லுவா பாத்துக்க. காலில் போட்டு அப்படி இருக்கும், அப்படியே கால் நிறைஞ்ச மாதிரி கிடக்கும். நான் அதை 10-15 வருஷத்துக்கு மேல போட்டிருந்தேன். அழகா இருக்கும் பாத்துக்க. எப்போ காலில் எடுத்து போட்டாலும் சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கும். அப்படி என்ன பையனை கொலுசு அது? சும்மா என்ன நில நிக்காள்வே. தங்க கடைக்கு போறாள்வே, வெள்ளி கடைக்கு போறாள்வே, என்ன எந்த கடைக்குலாம் போய் பூர போறாள்வளோ. என்ன இந்த பையனை கொலுசு எடுத்துட்டு எப்போ வீட்டுக்கு போறது? ராணியை பார்த்து பேசிடலான்னு போனேன், அவளை பார்க்கவே முடியல. வீட்டில் போய் பார்த்தா தான் அந்த மூதேவியை பார்க்க முடியும் போலுக்கு. செனியை கூட்டியோண்டு அவள் வீட்டில் விட்டுட்டு வரேன்னு சொல்லி எப்படியாவது அந்த சாக்கில் அவளை பார்த்துடணும். ஏன்னா இந்த டிசைன் வேண்டாம், வேற ஏதாவது டிசைன் இருந்தா காட்டுங்க. சரி உனக்கு ஒண்ணுமே பிடிக்கலையுமே இதுல? ஆமாத்தா, அதான் வேற காட்ட சொன்னேன். இப்ப தம்பி வேற எடுத்து கொடுப்பா. இல்லை கல்யாணம் பத்துக்க நல்ல கொலுசா எடுத்து குடியா. சரி காட்ட கொடுக்க. இது பாருமா, நியூ டிசைன், இது ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் பிடிச்சிருக்கா பாரு. அம்மா என்ன பூமாரி? அம்மா எனக்கும் கொலுசு வேணும். உனக்கு வீட்ல தான் கொலுசு இருக்குல பூமாரி, அதை போட்டுக்க. அம்மா அது பழசாயிட்டுமா, எனக்கு புது கொலுசு வேணும். கொலுசு எடுத்துட்டு போனாலும் 10 நாளையில பழசு தான் ஆகும். அந்த பழைய கொலுசை கொஞ்ச நாள் போடு, அதுக்கு பிறகு வாங்குவோம். அம்மா ஜெனி மைனிக்கு மட்டும் எடுத்தாரல, எனக்கும் எடுத்துட்டா. எனக்கு புது கொலுசு வேணும். ஜெனிக்கு கல்யாணம் ஆக போகுது, அதனால வாங்கி போடுறேன். அதுக்கு பிறகு பழைய கொலுசை கொடுத்துட்டு புதுசு வாங்குவேன்னு. அப்ப நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா. ஏப்ல பூமாரி ஒரு கொலுசுக்காகவா கல்யாணம் பண்ண போற? எங்க அம்மா தானே சொன்னா ஜெனிக்கு கல்யாணம் ஆக போகுது, அதனால கொலுசு வாங்கி கொடுக்கேன்னு. அதுக்கு தான் நானும் கல்யாணம் பண்ண வாங்கி தருவாள்ல. ஏக்கா பூமாரியை பத்தி எல்லாம் ஒரு கொலுசுக்காக கல்யாணம் பண்ணட்டுமான்னு கேக்கா. அவளுக்கு ஆட்டி காணாது குழந்தை. வந்ததுல இருந்து வாய் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு அவளுக்கு. நாளைக்கு நல்ல வெளுக்க போறேன் பாரு. நீ எப்படி சொல்ல? வேற அந்த கொலுசு கொடுத்து மாத்தி தரேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட போறீங்க. சரி மாத்திட்டா பேரவு. நீ தனி உனக்கு கொலுசு இருக்கா? இருக்கு பூமாரி, எங்க வீட்ல இருக்கு. ஆனா அதுவும் பழசாதான் இருக்கு. அப்படியா கனி? அப்போ நம்ம பேரவு இங்க வந்து கொலுசு மாத்திக்கிடுவோமா? சரி பூமாரி. பூமாரி நீ எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கேட்டா, ஜெனி மைனிக்கு மட்டும் கல்யாணத்துக்கு வாங்கி கொடுக்கல, அதுக்கு தான் சொன்னேன். அது பேரவு கல்யாணம் முடிக்கும் போது எல்லாரும் கொலுசு வாங்கிடலாம் பூமாரி. பேரவு வந்து நம்ம பழைய கொலுசா புதுசா மாத்தி வாங்கிட்டு போவோம். சரி கனி. பெரிய என்னமோ தங்க நகை எடுக்க மாதிரி தான் கொலுசு வாங்கக்கு இவ்வளவு நேரம். சரிம்மா, கொலுசு நல்லதா பார்த்து எடுத்துக்க. சரிக்கா, அதான் பார்த்துட்டு இருக்கேன். நான் என்ன உனக்கு செலக்ட் பண்ணி தட்டுமாமா? அக்கா இல்ல, நானே பார்த்து எடுக்கேன். இந்த முட்டைக்கண்ணை உருட்டி எவ்வளவு நேரம் தான் நின்று பாப்பாளோ. பசி வேற தாங்க முடியல, கண்ணன் தலையும் சுத்திக்கிட்டு வருது. அம்மா காரியை வேற போய் பார்க்கணும். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியலையே. என்ன இதோ 4ஆவது இருக்குல்ல, இந்த கொலுசு தாங்கனே நல்லா இருக்கு. இதை எடுத்தாரமா தம்பி, அவ எடுத்த அந்த டிசைன்ல அந்த பிள்ளை காலுக்கு சேர்ற மாதிரி எடுத்துக்கூடியா? நம்ம கால்ல வச்சு பாரு, சேர்தானே. சரிம்மா, கால்ல வாங்கி போட்டு பாரு. சரி தை. எத்தை சேருது, ஆனா மட்டை மாதிரி இருக்கு. புது கொலுசுல அப்படிதான் இருக்கும், போட போட ஈஞ்சிரும் பாத்துக்க. சரி தை, இதே கொடுத்துட சொல்லுங்க. தம்பி அந்த கொலுசை எடை போட்டு சொல்லியா எவ்வளவுன்னு? இதை சொல்றேன்டா. எப்பாடா ஒரு வழியா கொலுசை எடுத்துட்டா. பக்க வேற எதுவும் வாங்க புரியலோ? இல்ல சரோஜா, கொலுசு மட்டும் தான் வாங்கிட்டு போக வேண்டியதான் பாத்துக்க. அப்படியாக்கா? சரி நேரம் ஆகுது இல்ல, இப்ப எடை போட்டு போக வேண்டியதா சரோஜா. அக்கா 10,000 ரூபாய் பில் வந்திருக்குக்கா. அப்படியாப்பா? சரி பேக் பண்ணு. இந்தாங்கக்கா, இந்த பர்ஸ்ல போட்டேன் கொலுசை. அப்படியாப்பா, அந்த ரூபா. அக்கா அடிக்கடி எங்க கடைக்கு வாங்கக்கா. சரிப்பா, எங்க அம்மா தான் சொன்னா உன் கடைக்கு வர சொல்லி. என்னப்பா 10,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன், ஒரே சின்ன பர்ஸ் தந்திருக்கா. ஊர்வலுக்கு எடுத்துட்டு வர மாதிரி ஒரு பேக் தாயா? அக்கா அது இப்ப இல்ல பாத்துடுங்க. நகை எடுத்தாதான் இந்த மாதிரி பெரிய பெரிய பையெல்லாம் தருவாங்க. அப்படியே நகை எடுத்தா தெரியும், கொலுசு வாங்கிருக்கோம்ல தாயா. அக்கா இப்ப இல்லையே, சின்னதா ஒரு ஹேண்ட் பேக் மாதிரி இருக்கு, அது வேணா தட்டுமா? கூடு, வந்ததுக்கு ஏதாவது ஒண்ணு தா. என்னங்கக்கா? அம்மா இந்த ஹேண்ட் பேக் எனக்கு தான் வேணும், நல்லா இருக்கு. யாராவது ஒருத்தர் வச்சுக்கிடுங்க. இன்னும் கொலுசு மாத்தைக்கு ஒரு வாரம் கழிச்சு வருவேன் பத்துக்க, கொஞ்சம் பெரிய பேக்கா எடுத்து வையா. சரிக்கா, அடிக்கடி வாங்க. ஒரு பையக்கு இவ்வளவு நேரம் பேசணுமா? இந்த தேவையில்லாத வளையல் போட்டு வாங்கிட்டு கிடக்கு. இந்த ஒரு பை வாங்க முடியாது இந்த பொம்பளைக்கு. வாங்கிட்டவே இதுக்கு கெஞ்சிட்டு கிடக்குதையா. சரியா வாரம். சரிக்கா.
அக்கா இனிமே வீட்டுக்கு தானே போறோம் நேரே. ஆமா குழந்தை, நேரம் வீட்டுக்கு தான் போறோம். பாத்துக்க நேரம் ஆயிட்டுல. ரொம்ப பசிக்க வேற ஆரம்பிச்சிட்டு நேரமா வந்தோம்ல காலையில. இப்பதான் அந்த பயணம் போன பசி இப்போ வந்திருக்குன்னு தெரியுது போலுக்க. வாங்க போவோம், நேரம் ஆகுது. மாதிரி நீங்க எல்லாம் நிக்கிறீங்களா சின்ன பொண்ணுங்க? அம்மா வெளிய கிடக்க சேர்ல அந்த பொம்மையை அந்த பையன் வச்சிட்டு உட்கார்ந்திருக்காமா. இவ்வளவு உள்ள வரலையோ? அம்மா அவளுக்கு கால் வலிக்கா. சரி அப்ப வாங்க போவோம், நேரம் ஆகுதுல. அப்பா கிளம்பிச்சுவே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ரஜி பாப்பா சேனலை மறக்காம